மெய்யியல் உண்மை. காதில் விழுந்த கேள்விக்கு பதில் மூளையில் இருந்தாலும் கேள்விக்கான பதில் எவ்வாறு வாயில் இருந்து குரலாக வருகிறது என்ற மெய்யியல் விளக்கம். கேட்கப்பட்ட கேள்விக்குரிய பதில் முதல் நிலையில் மூளையிலிருந்து மூலாதாரத்திற்கு செல்கிறது. இதனை சூக்குமை என்பார்கள். பதிலை கொடுக்கலாமா வேண்டாமா என்ற தீர்மானம் இங்கே எடுக்கப்படுகிறது. இரண்டாவது நிலை பைசந்தி என்னும் சுவாதிஷ்டான ஆதாரத்தில். பதிலை எவ்வாறு கொடுப்பது, முணுமுணுப்பாக, அன்பாக, எரிச்சலாக போன்ற உணர்வுபூர்வமான முடிவுகள் இங்கே தீர்மானிக்கப்படுகிறது. மூன்றாவது நிலை விசுத்தி ஆதாரமான குரல் வளையில். இங்கே குரல் எவ்வாறு ஒலிக்க வேண்டும், சன்னமாக, சப்தமாக என்ற தீர்மானம். இது மத்திமை. இறுதியாக வாயை திறந்து பதில் சொல்வதா அல்லது மனதுக்குள்ளேயே சொல்வதா என்ற முடிவு. வாயை திறந்து சொல்வது ஸ்தூல வைகரி என்றும் மனதுக்குள் சொல்வதை சூக்கும வைகரி என்றும் மெய்யியல் உண்மை விளக்குகிறது.